கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைய செய்திக்காக நாம் தியானிக்கிறதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. ஆனால் அந்த வசனம் முழுவதையும் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 3:24. அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக இரட்டு கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக வசனங்களையும் அந்த வசனங்களில் உள்ள அநேக வார்த்தைகளை குறித்தும் போதுகிறவர்களும் பாஸ்டர் ஏபி சாம்ராஜ் அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த வசனங்களை தொட வேண்டாம் என்று யோசித்தேன். போதகரிடத்திலும் சொன்னேன், ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதை நீங்க சொல்லுங்கம்மான்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தையானது என்னை அதிகமாய் தொட்டது. ஏசாயா 3:24 கடைசி பகுதி, அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும் என்று. அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இதிலே ஒரு முக்கியமான ஒரு பொருள் காணப்படுகிறது. கருகி போகுதல். இந்த கருகி போகுதல் என்று சொல்லி பார்க்கும்போது அது கரிகளை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. கரிகள், கோல், அடுப்பிலே நாம் உபயோகப்படுத்துகிற கரி, அது விறகு எரிந்து அது முழுவதுமாய் எரிந்து போகும்போது சாம்பலாக மாறும். ஆனால் அந்த விறகு பாதி எரிந்து நாம் தண்ணீர் தெளித்தோ அல்லது அணைத்து விடுவோமானால் அது கரி துண்டுகளாக அது காணப்படும். அந்த கரிகளை குறித்து இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த கரிகளை குறித்து தியானிக்கும் போது இங்கே நாம் பார்க்கிறோம், அழகுக்கு பதிலாக கருகி போகுது. அப்படியானால் ஏதோ ஒரு அழகு இருக்கிறது, அந்த அழகு கருகி போகிறதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் தியானிக்கும் போது புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். அவளுடைய நசரேயர் உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமும், பாலை பார்க்கிலும் வெண்மையும், பவளத்தை பார்க்கிலும் சிவப்பும், இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனியுமாய் இருந்தார்கள். இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று. வீதிகளில் அறியப்பட்டார்கள். அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று. இந்த புலம்பலின் புஸ்தகம் எரேமியா தீர்க்கதரிசி இந்த யூத ஜனங்களை குறித்து பாடுகிறதான ஒரு புலம்பலின் பாடலாக இருக்கு. இந்த அதிகாரங்கள் புலம்பலின் புலம்பலாய் பாடல் பாடுகிறார் எரேமியா தீர்க்கதரிசி. இந்த யூதாவை ஒரு பெண்மணியை போலவும் இங்கே சித்தரிக்கிறதினாலே அங்கே 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவளுடைய நசரேயர் என்று எழுதப்பட்டது. அவளுடைய நசரேயர். இந்த நசரேயருடைய அழகை பாருங்களேன். உறைந்த மழையை பார்க்கிலும் சுத்தமாயிருக்கிறார்களாம். பாலை பார்க்கிலும் வெண்மையாய் இருக்கிறார்கள். பவளத்தை பார்க்கிலும் சிவப்பாய் இருக்கிறார்களாம். இந்திர நீலத்தை பார்க்கிலும் மேனி உள்ளவர்களாய். இதெல்லாம் இந்த நசரேயருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழகின் மேனி. இதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் அந்த நசரேயர் இப்பொழுதோ
அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று. ஏன் கரியிலும் கருத்து போயிற்று? அழகான சுத்தமான ஒரு முகம், மாலை போன்ற வெண்மையான பவளத்தை போன்ற சிவந்த முகம், ரத்தினத்தில இந்திர நீலத்தை போல மேனியுள்ள ஒரு முகம் எப்படி மாறி இருக்கிறது? கரியிலும் கருத்து போயிருக்கு. இன்றைய செய்தியின் தலைப்பு கரிகள் கோல் என்பது. அப்படியானால் இந்த கரியிலும் கருத்து போன நசரேயர், ஏன் இவ்வளவு சௌந்தரியமுடைய நசரேயர் கரியிலும் கருத்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த நசரேயரை குறித்து எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் 21 வசனங்கள் வரையிலே இந்த நசரேய விரதம் குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நசரேயர் என்று சொல்லும் போது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் போது அது ஒரு ஆணை குறிக்கிறது. நசரேய விரதத்திலே இருந்தவன் சிம்சோன் அதை முறித்தான். அந்த அவனுடைய தலைமயிரின் சடைகள் அறுக்கப்பட்டது, வெட்டப்பட்டது. அது நிமித்தம் அவன் பிடிபட்டான், அவன் பலத்தை இழந்தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இவர்களைத்தான் நாம் நசரேயராய் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இந்த நசரேயர் என்று சொல்லுவது ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியத்தை குறிக்கிறதாக காண. இந்த பிரதிஷ்டையின் ஜீவியம் உடைக்கப்படுகிற வேளையிலே தான் அந்த அழகு போய் கரியிலும் கருத்து போகிற நசரேயராய் தெய்வ ஜனங்கள் மாறுவார்கள். இந்த நசரேயர் என்பது நாம் இந்த எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினான். இங்கே நமக்கு விளங்குகிறதா? நசரேய விரதம் யார் யாருக்கு? புருஷனுக்கும் உண்டு, ஸ்திரீகளுக்கும் உண்டு. ஆகையால் நசரேய விரதம் என்று சொல்லும்போது ஒரு பிரதிஷ்டைக்குள்ளாக தேவ ஜனங்கள் உட்படுகிறதை தான் இது குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த பழைய ஏற்பாட்டின்படி கொடுக்கப்பட்ட நசரேய விரதத்திலே அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குடிக்க கூடாது, திராட்சை பழங்களில் உள்ள எந்த காரியத்தையும் புசிக்க கூடாது. திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ள செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன் என்று 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதன் பின்பு இன்னொரு காரியம், புசிக்கிறதிலும் குடிக்கிறதிலும் ஒரு பிரதிஷ்டை. இன்னொரு காரியம் என்ன என்று நாம் பார்க்கும்போது 5ஆம் வசனம் சொல்கிறது, அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளர்க்க கடவன். அவன் 8ஆம் வசனம், அவன் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். 7ஆம் வசனம், தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. முதலாவது அவன் புசிக்கிறதிலே
இரண்டாவது அவன் குடிக்கிறதிலே, மூன்றாவது அவன் விரதம் காக்கும் நாளெல்லாம் அவன் தலைமேல் சவரகன் கத்திப்படாமல் தலையின் மேலே ஒரு பரிசு. நான்காவது, எந்த ஒரு காரியத்தினாலும் தீட்டுப்படாமல் தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். அவன் கர்த்தருக்கு பரிசு. நசரேய விரதம் என்று சொல்லும்போது இந்த காரியங்கள் தான் பழைய ஏற்பாட்டின்படி நசரேய விரதம் காக்கிறவர்கள் காத்துக் கொண்டிருந்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை காக்கவில்லை. இந்த நசரேயனாய் அவர் இருக்கவில்லை. அவருடைய பிரமாணங்கள் எல்லாமே வித்தியாசமானது. அவர் யூதா கோத்திரத்தில் தாவீதின் வம்சத்தில் வந்தவர். ஆனால் அவர் பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்படுகிறார். எப்படி? அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, ஆபிரகாமை சந்தித்து ஆசீர்வதித்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரானார். அவர் லேவி கோத்திரத்தில் பிறந்து ஆரோனின் வம்சத்தில் வந்தவர் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் மிக வித்தியாசம். அதே வண்ணமாய் நசரேயன் என்று அவர்கள் நாசரேத் ஊரில் போய் தங்கினார்கள். நசரேயன் என்று அழைக்கப்படுவார் என்பதினால் இந்த காரியம் நிறைவேறினது என்று நாம் மத்திய எழுந்த சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் அதனால நிறைய முடி வச்சவராதான் இயேசு கிறிஸ்துவ எல்லாரும் காண்பிக்கிறாங்க. அவர் நிறைய முடி வச்சிருந்தாரா, கொஞ்சம் முடி வச்சிருந்தாரா யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் எழுதப்படவில்லை. ஆனால் இயேசுவை சித்தரிக்கிற படங்கள் எல்லாம், அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் யாதொன்றே மேலே வானத்தில் உள்ள தேவனை ஒருவரும் தரிசித்ததில்லை. மனுஷகுமாரனா இயேசு வந்தாரே ஒழிய அவரை நாம் சுரூபம் செய்து வணங்கக்கூடாது என்பதற்காக தான் அவருக்கான அந்த ரூபங்களை வேதாகமம் சொல்லவில்லை. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய ரூபம் எப்படி இருந்திருக்கும்? அடிமையின் ரூபம். அவர் நீல அங்கி தரித்திருந்தார், அது கரெக்ட். அது ஏனென்றால் அவர் கையில் இல்லாத ஒரு அங்கியை தரித்திருந்ததினாலே அதை சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அது எழுத்தின்படியாக அவரை சித்தரிக்கிற காரியங்களாய் இராததினாலே அவைகளை படங்களாக சித்தரித்தவர்கள் தங்கள் கற்பனையிலேதான் அவர்கள் சித்தரித்தார். யோவானோ, அப்போஸ்தலனாகிய பேதுருவோ, அப்போஸ்தலனாகிய தோமாவோ நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்த போது ஏதோ ஒரு இயேசுசாமி படம் இதுதான் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது வைத்து அவர்களுக்கு ஜனங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தினதாக எங்கும் சரித்திரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆனால் அதன் பின்பு ஜனங்கள் தான், நம்ம சும்மா தேவனை ஆராதிக்க முடியாது. அப்படி ஒரு சிலை வச்சு ஆராதிக்கிறோம், பரவாயில்ல படமாவது வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிதான் படங்களை வரைந்து, நீங்கள் இயேசுவானவரின் படம் என்று சொல்லுகிற படங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னார். ஃபாரின்ல தயாரிக்கிற படத்துல இயேசுவானவர் நல்ல சிவந்த மேனியோடு அந்த ஒரு பிரவுன் ஹேரோடு கூட இருக்கிறத பார்க்க முடியும். அந்த வாசல் அண்டை கதவு தட்டுற மாதிரி, அல்லது அந்த இறுதி ராபோச்சனத்திலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இந்த படங்கள். ஆனால் இந்திய தேசத்திலே தயாரிக்கப்பட்ட இருதய ஆண்டவர் என்று சொல்லுவார்களே சிலர், அந்த படத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல ஒரு இந்தியன் லுக் அந்த இயேசுவானவருக்கு. என்ன, நம்ம இந்திய படம் வரையும் போது இந்தியரை போலதானே வரைய முடியும். அநேகர் இன்றைக்கு இயேசுவானவரின் படங்களை வீட்டுல சும்மா வச்சிருக்கோம். பிள்ளைங்களுக்கு காட்ட வேண்டாமா இயேசு யாருன்னு? இல்லை இல்லை, அந்த இயேசுவை காட்டினீங்கன்னா அந்த இயேசுவை தான் அவங்க தரிசிப்பாங்க. அந்த இயேசுவை அவர்கள் தரிசிக்க கூடாது. அவர் ஒளிமயமானவர்.
அவரை நம் கண்களால் பார்க்க முடியாது. பார்க்கக்கூடாத ஒளியிலே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவரை நாம் சாதாரண ஒரு மனுஷனை பார்க்கிறது போல, என் தகப்பனை நான் பார்த்தேன், அதுபோல இயேசுவை நான் பார்த்தேன், பார்க்க முடியாது. அப்படி அவரை தரிசிக்க சுத்த கண்கள் பரிசுத்தமாயிருக்கணும். நசரேயன் என்று அவர் அழைக்கப்பட்டதின் காரணம் வேறு. ஆனால் இந்த விரதம் அவர் காக்கவில்லை. அவர் திராட்சரசத்தை அவர் பானம் பண்ணினார் என்றுதான் பார்க்கிறோம். இந்த இனியும் நான் நவமான திராட்சரசத்தை பரலோகத்திலே உங்களோடு கூட நான் பானம் பண்ணுவேன் என்று அந்த கடைசி ராபோஜனத்திலே அவர் சொல்கிறார். ஆகையால் இந்த நசரேய விரதத்தை அவர் காக்கவில்லை. இந்த நசரேயர் அவர்களுக்கு இருந்த அழகு போயிற்று என்று சொன்னான். அது என்ன அழகு? அன்றைக்கு இருந்த அவர்கள் மயிரை நீளமாய் வளர்க்கிறதை வெட்டுகிறது மட்டுமல்ல, திராட்சை பழங்களில் உள்ள காரியங்களை புசிக்கிறதோ குடிக்கிறதோ மட்டுமல்ல, தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தீட்டானதிலே அவர்கள் கரைகளை போடக்கூடாது. நம் சிம்சோனுடைய வாழ்க்கை ஆழானதுக்கு காரணமே அவனுடைய பிரதிஷ்டை அவனிலே உடைக்கப்பட்டது. அவர் துவக்கத்திலிருந்து எது புசிக்க கூடாதோ, எது குடிக்க கூடாதோ, எது பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை வைத்துக் கொள்ளாமல், புசிக்க கூடாததை புசித்து குடிக்க கூடாததை குடித்து தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டு, ஆனால் கடைசி காலத்திலே வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய முகங்கள் கருகருத்து இந்த கரிகளை போல மாறிவிடக்கூடாது. நம்முடைய பிரதிஷ்டையிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சின்ன உதாரணங்களை சொல்லுகிறேன், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நகை போட மாட்டேன் என்று பிரதிஷ்டை செய்து கொள்வோம். ஆனால் சில காரியங்கள் விசேஷமாய் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிற நேரங்களிலே ஒரு செயின், ஒரு கம்மல் போட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று சொல்லும்போது அது அந்த பிரதிஷ்டை அந்த நாளிலே என்ன செய்கிறது? முறிகிறது. அந்த பிரதிஷ்டை முறிக்க கூடாது. அப்படி ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கென்று எதை நாம் பிரத்யேகப்படுத்தி வெறுத்து விட்டோமோ அதை நாம் இனி மறுபடியும் அதிலே நம்முடைய தலையை போடக்கூடாது. அதுதான் இந்த நசரேயர் தங்கள் அழகை இழந்து கரிகரத்து போனார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நசரேயர் எதை புசிக்க கூடாதோ அதை புசிக்க கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ ஒரு அதிபதியோட நீ போஜனம் பண்ண உட்காரும் போது உன் தொண்டையில என்ன செய்? கத்தியை வை. ஏங்க அதிபதி எல்லா போஜனங்களையும் வைத்திருக்கிறானே, அதை புசிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லையா? என்னை விருந்துக்கு தானே அழைத்தான், நான் எல்லாவற்றையும் புசிக்க முடியும். இல்லை இல்லை, அங்கே பவுல் சொல்லுகிறார், நான் அனுபவிக்கிறதுக்கு எல்லாவற்றையும் என்னால அனுபவிக்க முடியும், ஆனால் அது தகுதியாய் இராது. எது தகுதியோ அதை தான் நாம் புசிக்க வேண்டும். அது யாரோட போய் நாம் புசித்தாலும், யாரோடு போய் என்ன குடித்தாலும், எது தகுதியோ அதை தான் நாம் குடிக்க வேண்டும். தகுதி இல்லாதவைகளிலே புசிக்கிறதும் குடிக்கிறதும் நம்முடைய பிரதிஷ்டையை உடைக்கிறதா இருக்கும். எல்லாவற்றையும் அனுபவிக்க என்னால முடியும், எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அது பக்தி விருத்தி உண்டாக்காது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அவருக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார், ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காதே, ஒரு சாட்சியின் ஜீவத்தை நிலைநாட்டாதே. அப்படியானால் தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு
இது நம்மேல் விழுந்த ஒரு பெரிய ஒரு கடமையாயிருக்கு. இது கடைசி காலம். இன்றைக்கு பிரதிஷ்டையிலே நிற்கிறதுக்கு முடியாது. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன் என்று சிலர் ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து விட்டு ஊழியம் செய்ய முடியவில்லை என்பதற்காக வேலைகளுக்கு சென்ற அநேகரை நாம் பார்க்க முடியும். இந்த ஊழியத்திலே ஒண்ணு வருமானம் இல்லைங்க, ஒரு காணிக்கையும் வரல. கிராமப்புறங்களிலே ஊழியம் செய்வது மிக கடினம். இந்நாட்கள் அந்நாட்கள் எல்லா நாட்களிலும் ஒன்னும் வராது. ஆனால் வரும் என்று சொல்லி நீங்கள் நம்பி அதற்காக ஊழியத்திற்கு வந்திருப்பீர்களானால் அது வரும் வரைக்கும் நீங்க காத்து. ஆனால் உங்களை அழைத்த தேவனை நீங்கள் நம்பி ஊழியத்திற்கு வந்திருப்பீர்களானால் நீங்கள் வரும் வரை அல்ல, அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். பெரிய சர்ச்சு கட்டி பெரிய பங்களால வாழ மாட்டீங்க. ஆனால் அன்றன்றுள்ள அப்பத்தை கர்த்தர் நிச்சயமாக காகத்தை கொண்டு போஷிப்பார். இதற்கு நான் ஒரு சாட்சி. உங்களையும் நான் சவாலாக வைக்கிறேன், சவால் கொடுக்கிறேன். நீங்கள் சாட்சிகளாயிருப்பீர்கள். பிரதிஷ்டையில மாத்திரம் நாம் தவறி போகக்கூடாது. நமக்கு வருமானம் வராது, ஆனால் ஊழியத்தை நாம் விடக்கூடாது. முழங்காலில் நின்று எந்த ஊழியமும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஒரு லாக்டவுனை போட்டு அடைத்து விட்டார்களா? முழங்கால நில்லை, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் வாசலுக்கு ஊழியங்களை கொண்டு வந்து கொடுப்பார். இந்த ஆன்லைன் ஊழியங்கள் எப்பொழுது ஆரம்பித்ததுங்க? இருண்ட காலங்களிலும் நம்முடைய தேவன் இருண்டவர் அல்ல, அவர் வெளிச்சத்தின் தேவன். நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர். இருளில் இருக்கிற ஜனங்கள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது அந்த கலிலேயா நாடு முழுவதும் இருண்டு கிடந்தது. அங்கே ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரதிஷ்டைகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் நாம் இருப்போமா? நாம் என்னென்ன காரியம் புசிக்கிறதிலே பிரதிஷ்டையோடு கூட இருக்க வேண்டும், குடிக்கிறதிலே பிரதிஷ்டையோடு கூட இருக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திலே பிரதிஷ்டையோடு கூட இருக்க வேண்டும். பரிசுத்தத்தை குலைக்கிற, நம்மை தீட்டுப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்திற்கும் நம்முடைய தலைகளை நாம் போடவே கூடாது. இது சொந்தங்க, இது பந்தங்க, இது நான் செய்துதான் ஆகணும் என்று மரண வீடுகளிலே, திருமண வீடுகளிலே, கர்ம காரியங்களிலே நம்முடைய கைகளை நாம் போடவே கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்திருந்தால் இந்த கர்ம காரியங்களிலே நாம் ஈடுபடக்கூடாது. ஒதுங்கி இருங்க, நம்மை ஒதுக்கட்டும். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு முஸ்லிம் சகோதரியினுடைய சாட்சியை நான் கேட்க யூடியூப்ல நேரிட்டது. அவள் ஆங்கிலத்திலே சொல்லுகிறாள். அவள் நல்ல ஒரு முஸ்லிம் குடும்பத்திலே பிறந்திருந்தவள், நல்ல எல்லா காரியங்களையும் அறிந்திருந்தவள். ஆனால் உண்மையான தேவனை தேடிக்கொண்டிருந்தாள். அவரை கண்டுபிடித்தாள். ரகசியமாய் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாள், ரகசியமாய் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ரொம்ப நாட்கள் ஓடினது. அவள் அப்படியே ரகசியமாயிருந்தாள். ஆனால் எந்த ரகசியமும் வெளிக்கு வரும் என்பது வேத வசனமும் அதுதான் நடக்கிறதும். அப்படி அவர்கள் வீட்டிற்கு வெளிக்கு வந்தது. அவர்கள் எல்லாம் எத்தனையோ அடிகள் அடித்து அவளை அதை விட்டு வரும்படியாக சொல்லியும் அவள் விடவில்லை. கடைசியாக அவள் சகோதரர்களும் தாயும் தகப்பனும் அவளை எண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டார்கள். தெருவிலே வைத்து எரிந்து போன முழு சரீரமும் எரிந்து போய்விட்டது. எரிந்து அழகான ஒரு பெண், அவள் முகம் அதுக்கு பிற்பாடு கருகி போன முகத்தோடு முழுவதுமாக கருகி போய் அவள் மரணத்தை தான் சந்தித்து அவள் போய் ஆண்டவரை சந்திக்க ஆண்டவர் சொன்னாராம். அந்த அன்பின் ரூபியை அவள் பார்த்தாள்.
அவள் அப்படியே அவரிடத்திலே அந்த பிரசன்னத்திலேயே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், இது உன்னுடைய நேரம் அல்ல, நான் உன்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்ப போகிறேன். நீ அங்கு போய் என்னுடைய சாட்சியை நீ சொல்ல வேண்டும். அதற்காக தான் இந்த சம்பவம் உனக்கு. நீ என்னை இப்பொழுது ருசித்து எனக்காய் வைராக்கியமாய் இருந்ததை நான் அறிவேன். நான் உன்னோடு இருப்பேன். நீ போ என்று சொல்லி அவளுக்கு மனமே இல்லையாம். அந்த பிரசன்னமும் அந்த தேவ சமூகம், அவள் அங்கிருந்து பரலோகத்தை அந்த முழு காட்சியும் பார்த்துவிட்டு மறுபடியும் அவளுடைய சரீரத்துக்குள்ளே அவள் பார்க்கிறாளாம். அவள் சரீரத்திலிருந்து மேலே போகிறதை, அவள் சரீரம் கீழே கடக்கிறதையும் மீண்டும் அந்த சரீரத்துக்குள்ளே தன் ஆவி வருகிறதை கண்டு அவர்கள் எல்லாம் நெருப்பெல்லாம் அணைஞ்சு பிறகு அவள் மூச்சு விடுகிறதை பெற்றோரும் மற்றோரும் பார்த்து ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் அட்மிட் பண்ணி அந்த பிள்ளை மீண்டும் பிழைத்து அவள் உயிரோடு கூட கர்த்தரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். புற ஜாதியில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இத்தனை வைராக்கியம் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்களும் நானும் எத்தனை வைராக்கியமா இருக்கிறேன். அந்த கமெண்ட்ஸ்ல ஒரு கிறிஸ்தவ சகோதரி எழுதுகிறார், நான் கிறிஸ்தவளாய் இருப்பதற்கு வெட்கப்படுகிறேன். நீங்கள் எவ்வளவு தைரியமாய் கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தருக்காக இருக்கிறீர்களே என்று நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே என்னையும் அசைத்தது அந்த ஆண்டவருக்காய் எவ்வளவு வைராக்கியமாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய தலை பரிசுத்தம் உள்ளது. இன்றைக்கு நாம் வாசித்து கேட்டதான அந்த வேத பகுதியிலே 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, அது நமக்கு தலை சீராம், ரட்சிப்பின் தலை சீராம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சிராவையும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே காணப்பட வேண்டியது நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வைராக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? புசிப்பதிலே வைராக்கியம், குடிப்பதிலே வைராக்கியம், நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதிலே வைராக்கியம், நம்முடைய தலை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தலை என்ன? ரட்சண்யம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம், ரட்சிப்பு என்னும் தலை சீரா. தலை சீரா என்றால் என்னங்க? ஹெல்மெட், அதை பாதுகாக்கிறது. நம்முடைய தலையை பாதுகாக்கிறது என்னங்க? நம்முடைய ரட்சிப்பு, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. அது எவ்வளவு தூரத்துல இருக்கிறது? மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோமே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் 1973ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டவளாய் இருக்கிறேனா என்றுதான் ஆண்டவராகிய கிறிஸ்து பார்க்கிறார். என்னுடைய தலை ரட்சிப்பின் நம்பிக்கை. அந்த தலை எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளப்பட வேண்டும். எதினாலும் தீட்டுப்படக்கூடாது. அங்கே சொல்லப்பட்ட காரியம் பாருங்களேன், என்னாகும் 6ஆம் அதிகாரத்திலே, தகப்பன், தாய், சகோதர, சகோதரி இவர்களாலே தீட்டுப்படக்கூடாது. அவங்க மரணத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? இவங்க போகக்கூடாது. நசரேயர் தாய் கஷ்டப்பட்டு, இந்த மனோவாவின் மனைவியாகிய சிம்சோனின் தாய் கஷ்டப்பட்டு அவர்களும் நசரேய விரதம் இருந்தாங்க. திராட்சை ரசம் எதுவும் குடிக்காம அப்படி இருந்து பெற்ற அந்த பிள்ளை அவங்க மரித்த போது அவன் போகக்கூடாது அவங்களுடைய அடக்க ஆராதனைக்கு. ஏன்? அதனாலே தீட்டுப்படக்கூடாது. எவ்வளவு அதுக்காக நானும் சொல்லல, ரட்சிக்கப்பட்டு நாம எல்லாம் நம்முடைய தாய் தகப்பன் பெற்றோர் உற்றார் உறவினர் மரணத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லவில்லை.
ஆனால் ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய கரும காரியங்களிலே நாம் ஈடுபடக்கூடாது. திட்டவட்டமாய் நாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய அப்போஸ்தலரின் நாட்களிலே, கிருபையின் நாட்களிலே இருக்கிற நசரேயருக்குரிய விரதம். இல்லையானால் நம்முடைய முகம் கருகருத்து போகுங்க. கரி நெருப்புக்கு ஏதுவாக மாறி போகும். நான் இன்றைக்கு சாட்சி சொன்னேனே, அந்த முஸ்லிம் சகோதரியை குறித்து. அவள் உடல் முழுவதும் கருகருத்து இருக்கிறது. ஆனால் அந்த உள்ளம் கர்த்தருக்கான ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறது அல்லவா? இது எத்தனை பேரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும். அப்படியானால் நீங்களும் நானும் எதற்காக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருக்காய் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் அல்லவா? அருமையான பழைய பாடல் ஒன்று உண்டு. கரை ஏறி உமதண்டை நிற்கும்போது ஆண்டவா, என் கைகளிலே ஆத்துமாக்கள் இல்லாமல் நான் துக்கத்தோடு உடைய சமூகத்தை காண்பேனோ. துக்கத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கக்கூடாதுங்க. வெறும் கையனாய் ஒருவனும் என் சமூகத்துக்கு வரக்கூடாது என்று திட்டவட்டமாய் ஆண்டவர் சொல்லுங்க. இன்று வரை ஒரு ஆத்துமாவையாவது நீங்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறீர்களா? இல்லையானால் முழங்கால் படியிட்ட ஆண்டவரிடத்திலே உங்கள் பிரதிஷ்டையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பென்னும் தலை சீரா எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அது என் தலையை பத்திரமா பாதுகாத்துக்கு என்ன பத்திரமா நான் வச்சிருக்கேன், அது எனக்கு போதும். இல்லைங்க, அகல பாதாளத்துக்கு தான் நான் போவேன் நான் மட்டும் நல்லா இருந்தால். ஏனென்றால் ஐஸ்வர்யவான் பெரிய பாவம் செய்தவனாக வேதம் நமக்கு சித்தரிக்கவில்லை. அவன் வாசற்படியில் இருந்த லாசருவை அவனுக்கு கண்டு கொள்ளவில்லை, அவ்வளவுதான். அவன் விபச்சாரம் செய்தானோ, பெரிய குடிகாரனா இருந்தானோ, அல்லது பெரிய பாவங்களை செய்தவனாய் கொலைகாரனோ என்று எழுதப்படவில்லை. அவன் தானுண்டு, தான் வேலை உண்டு, தனக்குரிய சொர்க்க ஜீவியம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவன் பாதாளத்துக்கு போய் அவன் எந்த லாசருவை கண்டுகொள்ளவில்லையோ அவன் விரலில் எனக்கு தண்ணி கொடு. அவன் பருக்களால் நிறைந்திருக்கிறானே, அவன் கைகள் எல்லாம் பருக்கள் ஆயிற்றே, அந்த விரலில் தண்ணி வேண்டுமா இப்பொழுது? என்ன பரிதாபம்! அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாதுங்க, எனக்கும் வரக்கூடாது. நான் பிரசங்கிக்கிறதுனாலே உங்களுக்கு என்று நான் சொல்ல மாட்டேன். நமக்கு வரக்கூடாது, நம்ம ஒவ்வொருவருக்கும் வரக்கூடாது. ஆகியால் இந்த நாளிலே நம்முடைய பிரதிஷ்டையை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரதிஷ்டையிலே உண்மை உள்ளவர்களாய், முடிவு பரிந்தும் உண்மை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். அந்த நசரேய விரதத்தை குறித்து நீங்கள் வீட்டிலே சென்று அந்த அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்கள். அந்த நசரேயன் தன்னுடைய விரதத்தை முடிக்கும் போது ஆசாரியன் இடத்துல ஒருவேளை யாரோ ஒருத்தர் அவன் காலடியில வந்து மரித்து போவானால் இவன் ஒன்னும் செய்ய முடியாது, தீட்டுப்பட்டு விட்டான். அதில் தீட்டுப்பட்டதினாலே அவன் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியன் இடத்துல போய்தான் தன் மயிரை சிரைத்து அதற்குரிய பலிகளை செலுத்தி நீங்க வாசித்தால் உங்களுக்கு விளங்கும். நான் அதை சுருக்கமாய் சொல்லிவிடுவேன். அங்கேதான் தன்னுடைய காணிக்கைகளை செலுத்திவிட்டு மறுபடியும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு ஒருவேளை திரும்ப அவன் நசரேயனாய் இருக்க விரும்பினால் அந்த விரதத்தை எடுக்கலாம். அப்படியானால் இந்த சிம்சோன் அதை செய்யாமல் ஒரு வேசியின் மடியிலே தன்னுடைய பிரதிஷ்டையை இழந்தான். தன் தலையை அவள் மடியிலே கொடுத்ததினாலே தன் பிரதிஷ்டையையும் அவள் மடியிலே இழந்ததினாலே கண்கள் குருடாக்கப்பட்டவனாய், ஒருவேளை அவன் உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் அவன் கடைசியிலே அவன் சாங்கடித்த பெலிஸ்தியர் அதிகமா இருந்தாலும் பெலிஸ்தியரோடு கூட அவனும் மடிந்தான். அவன் உயிரோடு இருந்து அவர்களை மடிய வைத்திருக்க வேண்டும். அதன் பின்பு உயிரோடு இருந்து இன்னும் அநேகரை மடிய வைத்து முற்றிலுமாய் அந்த பெலிஸ்தருக்கு முடிவுண்டாக்கி இருக்க வேண்டும்.
ஆனால் அவனோ அவர்களோடு கூட முடிவடைந்தான். எத்தனை துக்கம்! ஒரு பிரதிஷ்டையை இழந்த ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை இப்படிதான் முடிவடை. நம் முடிவு அப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம் சிவத்தோடு ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே, எந்தெந்த பிரதிஷ்டையிலே நான் பின்வாங்கி போனேன், எந்தெந்த காரியங்களை நான் பிரதிஷ்டை செய்து நான் முறித்தேனோ எல்லாம் நான் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவர். இத்தனை பேர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும், முழு நேரமாய் நான் செய்கிறேன் என்று சொல்லியும் கூட சில வேளைகளிலே அதை இழந்திருக்கணும். அதை செய்யாமல் இருந்து பகுதி நேரமாய் செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் ஒரு நேரம் வரும்போது முழு நேரம் கொண்டு வர அவரே செய்வார். ஆனால் ஊழியம் கிடைக்கலன்றதுக்காக வேலைக்கு போகாதீங்க. அது வாலிபராயிருந்தாலும் முதியவராயிருந்தாலும் நடுவயதினராய் நீங்க பிரதிஷ்டை செய்வீர்களானா, பிரதிஷ்டை குறித்து சொல்லுகிறேன். எல்லாரையும் சொல்லவில்லை. எல்லாரும் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லல. நானும் 20 வருடங்கள் வேலை செய்தேன். அது ஒரு ஊழிய ஸ்தாபனம் தான். ஆனாலும் அங்கே வேலை செய்து சம்பளம் வாங்கினேன். ஆனால் அதன் பின்பு ஆண்டவர் அழைத்த பின்பு இன்றைக்கு 19 வருடங்களாய் நான் 20 வருடங்களாய் ஊழியங்களை செய்கிறேன். ஆண்டவர் எனக்கு சம்பளம் கொடுக்க. ஆகையால் எப்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறாரோ அதற்கு நீங்கள் எப்படி உங்களை பிரதிஷ்டை செய்திருக்கிறீர்களோ அதன்படி கர்த்தருடைய ஊழியத்தை அப்படி புசிக்கிறதிலே, குடிக்கிறதிலே, ஒவ்வொரு காரியத்திலும் அங்கே ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறதிலே, விட்டுப்படாமல் காத்துக் கொள்ளுகிறதிலே, நம்முடைய பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய முடியாது. ஒரு நிமிடம் அப்படியே நாம் செய்வோம். அந்த நெசரே எங்க நல்ல வேலைக்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே, எங்களிலே அநேக நாங்கள் பிரதிஷ்டைகளை ஒருவேளை முறித்திருக்கலாம். ஆனால் மீண்டும் உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த நசரேயரோட எங்கள் தலை முதல் கால் வரைக்கும் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிரதிஷ்டையை நாங்கள் ஒரு நாளும் முறிக்காதபடி எங்கள் புசித்தலும் குடித்தலும் எங்கள் ஜீவியத்திலும் மரண வீடுகளிலே நாங்கள் செய்யக்கூடாததை செய்யாதபடிக்கு எங்களை காத்துக் கொள்ளுகிறது. எங்களை நீ தீட்டுப்படாதபடிக்கு காத்துக் கொள்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். இன்னும் இந்த கரிகளை குறித்து அநேக வார்த்தைகள் வசனங்கள் கர்த்தர் கொடுத்தார். நான் எடுத்து வைத்திருக்கிறேன். நேரம் நமக்கு இருக்கிற வண்ணமாய் அதை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நசரேயரை குறித்த காரியங்களே எவ்வளவு நேரமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நான் இதையெல்லாம் நான் ஆயத்தம் பண்ணவும் இல்லை. இந்த சாட்சியெல்லாம் சொல்லணும்னு அதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ள எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஆவியானவர் நசரேயரை குறித்து மட்டும் நான் அந்த வசனங்களை வாசித்து வைத்திருந்தேன் ஒழிய இதெல்லாம் ஆவியானவர் பேசினார். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி இருப்பாரானால் உங்கள் பிரதிஷ்டைகளை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக 2வது நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 26:21, கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். இங்கே 2வது ஒரு கரிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த கரிகள் தழலுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. விறகு நெருப்புக்கு, நான் ஏற்கனவே சொன்னேனே, விறகு நாம் அடுப்பிலே வைக்கும் போது நல்ல எரியும், அது நல்ல நெருப்பை கொடுக்கும். ஆனால் அதை அணைத்த பிறகு அதில் வருகிற அந்த கரி துண்டுகளை நாம் கொஞ்சம் நெருப்பு போட்டு அதை அனல் மூட்டி வைக்கும் போது அந்த நெருப்புகள் உள்ளே தழல் இருக்கும், நெருப்பு தழல் இருக்கும். ஆனால் அதுல நாமே பற்றி எரிகிற நெருப்பை, அக்னி ஜுவாலை எல்லாம் பார்க்கவே முடியாது. பழைய இந்த காலங்களில் உள்ளவங்களுக்கு முதலாவது இந்த கரிகள் என்னன்னே
தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்னு கரி அடுப்பு என்று ஒன்று இருந்தது. அந்த அடுப்பையும் பார்த்திருப்பார்களோ இல்லையோ, இதையெல்லாம் நாம் மறுபடியும் கொண்டு வந்து எங்கேயாவது வைத்து காண்பிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு சுத்தமானால் வாட்ஸ்அப்ல இந்த படங்கள் கிடைத்தால் இதை போட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். கரி நெருப்பு போடுகிற ஒரு கரி நெருப்புக்கு என்று ஒரு அடுப்பு ஒன்று, அதிலே வைத்தோமானால் அந்த மேல கரிதான் தெரியும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தழல் இருக்கும், அந்த நெருப்பு தழல் இருக்கும். உள்ள நல்ல ரெட்டா தெரியும். அந்த கருப்பு கரியில உள்ள பார்க்கும்போது தழல் இருக்கும். அதை எதற்கு ஒப்பிட்டு இங்கே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார் என்றால், வாது பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏது. சண்டைகளை மூட்டுகிறது. நெருப்பு மூட்டி அங்கு வச்சுட்டா போதும், அது என்ன பண்ணுங்க, அதே கனகன 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 இருந்துட்டே இருக்கும் அந்த அனல். அதுல நம்ம ஏதோ ஒரு பாத்திரத்தை பல நாட்களில் எல்லாம் ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு தண்ணி போட்டு அதுல வச்சுக்குவாங்க. அது குடிக்கவும் உபயோகப்படுத்திக்குவாங்க. அந்த நெருப்பு ஏறி இருக்கிற வரைக்கும், அந்த தணல் இருக்க வரைக்கும் அது அந்த பாத்திரத்தில் உள்ள பொருட்கள் சூடாகவே இருக்கும். காலையில பார்த்தோம்னா சூடா இருக்கும். காலையில எந்திரிச்சு ஒரு முகம் கழுவணும் பனிக்காலங்கள்ல அப்படின்னு அதுல எடுத்து முகத்தை கழிக்குவாங்க. அது போல என்ன இருக்கிறதாம், சண்டைக்காரனுடைய வாது பிரியனுடைய சண்டைகள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய குணாதிசயங்களை குறிக்கிறது. முதலாவது கரி நெருப்பு எதை குறிக்கிறது? நம்முடைய பிரதிஷ்டையின் வாழ்க்கையை குறிக்கிறது. இரண்டாவது கரி நெருப்பு எதை குறிக்கிறது? நம்முடைய குணாதிசயத்தை குறிக்கிறது. சண்டை போடுகிறதுக்கு அதை மூட்டி கொடுக்கிறது என்று சிறு சாட்சியை சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். நான் சிறு வயதுல இப்படித்தான் இருந்தேன். நான் பார்ப்பதற்கும் கரி நெருப்பு போல கருகருன்னு தான் இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி சண்டை மூட்டுகிறதுக்கும் அந்த தழலை போலதான் இருக்கும். என் சகோதரி கூட இருக்கிறாங்க நம்முடைய ஃபெலோஷிப்ல, நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்துல. அவர்களை நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்படி சின்ன வயதுல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, இப்ப இல்லைங்க, இப்ப நான் யாருக்கும் வாது பிரியதாயும் இருக்கிறது இல்லை, சண்டைகளை மூட்டுகிறவளாயும் இருக்கிறதுல, மூட்டின சண்டைய நிறுத்துகிறவளாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று வசனம் வாசித்த பிறகு என்னுடைய வாது பிரிய அந்த காரியம் எல்லாம் மாறின. ரட்சிக்க 13 வயசுக்கு முன்னால நான் இப்படிதான். எனக்கு ஒரு மூத்த சகோதரி, ஒரு இளைய சகோதரி, ஒரு இளைய சகோதரன். இவங்களுக்கு எல்லாம் சண்டை மூட்டி விடுற ஆளு நான் தான். அமைதியா இருந்து அதுக்கு பிற்பாடும் அமைதியா இருப்பேன். யாருக்குமே தெரியாது என்னாலதான் அந்த சண்டை மூட்டப்பட்டது. அவ்வளவு மோசமான ஒரு குணாதிசயம் உடையவளாய்தான் நான் இருந்தேன். ஆனால் என் ஆண்டவர் என்னை சந்தித்த நாளில் இருக்கு நான் சமாதானம் பண்ணுகிறவளாய் மாற கத்துக்கிற செய்தார். இந்த கரி நெருப்பு எதற்கு உதவுகிறது? அது தழல், அது நெருப்பு மூட்டப்பட்ட பின்பு நல்ல அந்த அனலை கொடுத்து கொண்டிருக்கிற தழலை போல. அப்ப நம்முடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்றால் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். ஏனெனில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. என்னுடைய ஜீவன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் யாவரோடும் சமாதானமாய் இருக்க வேண்டும். நான் சண்டை மூட்டுகிறவளாய் இருக்கக்கூடாது. அதைதான் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யாவரோடும் சமாதானம். அதான் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியும். இரண்டாவது கரி நெருப்பானது நம்முடைய குணாதிசயத்தை குறிக்கிறதா இருக்கு. நம்முடைய குணாதிசயத்திலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்களா.
எந்த சண்டை நான் எந்த சண்டை சச்சரவுக்கும் போக மாட்டேன் சிஸ்டர், நான் ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லி நாம் இருக்கக்கூடாது. சண்டை வர்ற இடத்துல நாம சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவ புத்திரர்கள். சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு தான் பரிசுத்தம் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தம் வருபவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். இதெல்லாம் இன்டர் ரிலேட்டட், இன்டர் கனெக்டட், ஒன்றோடு ஒன்று இணைத்து பிணைத்து வைத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். கரி, இரண்டாவது கரி நெருப்பு எதை குறிக்கிறது? நம்முடைய குணாதிசயத்தை குறிக்கிறது. நான் வேகமாக போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே மூன்றாவது ஒரு கரி நெருப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். கரிகளை குறித்து ஏசாயா 54:16. இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். இங்கே நாம் பார்க்கிறோம், கரி நெருப்பு இன்னொரு காரியத்துக்கு உதவுகிறது. கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ண, நம்முடைய கிரியைக்கான கொல்லன் தன்னுடைய கிரியைக்கான ஆயுதத்தை கரி நெருப்புல போட்டு அதை சூடாக்கி அதை உபயோகப்படுத்துகிறேன். அப்ப அந்த கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் சிருஷ்டி. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் துவக்கத்திலே எதற்கு என்று சொன்னால் ஆக்கப்பூர்வமாக தான் அது உருவாக்கப்படுகிறது. இந்த ஆட்டம் பாம் என்று சொல்லுகிறார்களே, அதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது அநேக காரியங்களை பிரிக்கத்தக்கதாக அது அதுக்காக தான் உபயோகப்படுத்தப்படுவதற்கு உருவாக்கப்பட்டது. ஆட்டம் பாம் முதலிலே உருவாக்கப்பட்டது. முன் காலங்களிலே நாம் பார்ப்போம், இந்த வெடிகளை வைத்து மலைகளை வெடிப்பார்கள். கிணறு தோண்டும் போது அங்குள்ள பாறையான கிணறுகள் இருக்கும்போது அந்த பாறைகளுக்கு ஒரு வெடி வச்சுட்டு அந்த ஆட்கள் மேல வருவாங்க. அது வெடிக்கும் போது அந்த பாறைகள் என்ன ஆகும்? உடைந்த பிறகு அந்த கல்லுகளை எல்லாம் எடுத்துட்டு அதுல சில நேரங்கள்ல அந்த கல்லுக்குள்ள இருந்து நீர் சுரக்கும். அப்படி பாறைகளில் இருந்து தண்ணீர் வரும். இதற்காக தான் உபயோகப்படுத்தப்பட்டது முதல்ல இந்த வெடிகுண்டுகள். ஆனால் இப்பொழுது எதற்குங்க உபயோகப்படுது? நமக்கே தெரியும் எப்படி உபயோகப்படுது. எவ்வளவு அப்பாவி ஜனங்கள் அநியாயமாய் கொல்லப்படுகிறார்கள். இதிலே வித்தியாசமான அணுகுண்டுகளும் இன்னும் அவர்களை காட்டிலும் நாங்கள் எத்தனை வலிமையானது வைத்திருக்கிறோம் என்று நாடுகளுக்கு என்ன போட்டிகள் இன்றைக்கு. உங்களை விட நாங்க வலிமை மிக்கவர்கள். எதுல? ஒருவரை அழிக்கிறது. அதான் வேத வசனம் எல்லாம் எவ்வளவு துல்லியமாகவும் அழகாகவும் எழுதப்பட்டதும் நிறைவேறுகிறதுமா இருக்கிறது பாருங்களேன். 2 பேரையும் நான் தான் உருவாக்கினேன். ஆனால் அவனுடைய கிரியை என்ன? கொல்லன் அதை நல்ல காரியத்துக்காய் உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறான். ஆனால் இன்னொருவன் அதே ஆயுதத்தை வேற ஒரு அக்கிரமத்திற்காய் உபயோகப்படும், அழிவுக்காய் உபயோகம். மூன்றாவது இந்த கரி நெருப்பு எதை குறிக்கிறது? நம்முடைய கிரியையை குறிக்கிறது. நம்முடைய கிரியை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் வல்லன் என்னோட கூட வருகிறது. அதனால அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிரும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வெளிப்படுத்தல் 22:11-12 இந்த வசனங்களை வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய கிரியை எப்படிப்பட்டதாய்? பரிசுத்தமாயிருக்கிறோமா? இன்னும் பரிசுத்தமாயிருக்க நாடு. நீதியை செய்கிறோமா? இன்னும் நீதியை செய்வோம். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய். ஏன் ஆண்டவர் அதை சொல்லி வைத்திருக்கிறார்? கொஞ்சம் நீதி செய்துட்டு உட்கார்ந்துராதீங்க போதும் என்று, கொஞ்சம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டு உட்கார்ந்துராதீங்க போதும் என்று, இன்னும் 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 அடுத்த லெவலுக்கு போங்க.
அடுத்த லெவலுக்கு போங்க, படிகளை ஏறி ஏறி வாங்க, அப்போதான் என்கிட்ட வர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் இந்த மூன்றாவது கரி நெருப்பு எதை குறிக்கிறது? மனுஷனுடைய கிரியைகளை குறிக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஊழியம் என்ற பெயரிலே இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜெபம் என்ற பெயரில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வேத வாசிப்பு என்ற பெயரில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை வாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிறோமா? நிறைவேற்றுகிறோமா? அதை கை கொள்ளுகிறோமா? அதே நீ வெளிப்படுத்தல் 22:7 நாம் வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கை கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான். தினமும் வேதம் வாசிக்கிறேங்க, பக்கம் பக்கமா வாசிக்கிறேன், அதிகாரமாய் வாசிக்கிறேன், புத்தகமாய் வாசிக்கிறேன். நோ யூஸ். அதில் ஒரு வசனமாவது நான் இன்றைக்கு கை கொள்கிறேனா? இன்றைக்கு கர்த்தர் என்னோடு இந்த வசனத்தின் மூலமா பேசினாரா? அதை நான் செய்திருக்கிறேனா? நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டியதா இருக்கு. கடைசியா 2 காரியங்களை வேகமாய் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அது மிக முக்கியமானது. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 25ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யோவான் 18:18-25. குளிர்காலமானபடினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாக்கி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுருவும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். 25ஆம் வசனம். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன், நான் அல்ல என்று மறுதலித்தான். 4வதாக இந்த கரி நெருப்பு எதை காண்பிக்கிறது? குளிர் காய்கிற அனுபவம். குளிர் காய்கிற அனுபவம். குளிர்காலம்தான், ஆனால் குளிர் காய வேண்டிய இடத்திலே அவன் குளிர் காய்ந்திருக்க வேண்டும். டீச்சர்களோடு குளிர் காய்ந்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் அங்கே குளிர் காயவில்லை. பேதுரு எங்கே குளிர் காய்ந்தான்? அந்த பிலாத்துவின் அந்த அண்ணா காய்வா அவர்களுடைய இடங்களிலே கொண்டு போய் அங்கே குளிர் காய்ந்ததினாலே மறுதலிக்கிறவனாய் மாறிவிட்டான் என்று. ஆனால் இன்னொரு மனுஷனை பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 31:40ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் பண்ணிக்க வேண்டும். நான் 30-40 வாசிக்கிறேன். 31:40. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பற்றித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். வெறும் கையனாய் யாக்கோபு அந்த யாப்போக்கு ஆற்றை கடந்து போனான். ஆனால் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு கூட வந்து இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஆண்டவரோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு முற்பிதாக்களின் தலைவனாய், 12 பிரபுக்களின் தலைவனாய், 12 கோத்திரத்தின் தலைவனாய் எப்படி மாறினான்? பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட வேண்டிய நாம் குளிர் காய்ந்து கொண்டிருக்க கூடாது. கரி நெருப்பு குளிர் காய்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. இது நாம் குளிர் காய்கிற நாட்கள் அல்ல. அன்றைக்கு குளிர் காய வேண்டிய இடத்திலே அவன் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். யார்? இந்த பேதுரு. ஆகியால் தான் அவன் மறுதலிக்கிறவனாய். ஆனால் அதன் பின்போ அவன் எழும்பினதினாலே கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறதுக்கு தான் கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அடிமைச்சுவடுகளை பின்பற்றுங்கள் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதில் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பாடுபட்டான். யாக்கோபு எழுத்தின்படியாக
இரவிலும் பகலிலும் பாடுபட்டான், குளிரிலும் பாடுபட்டான், வெயிலிலும் பாடுபட்டான். ஆனால் பேதுரு குளிர் காய்ந்தபடியினாலே மறுதளிக்கிறவனாய் இருந்தாலும் அதன் பின்பு கர்த்தருக்காய் பாட அனுபவிக்கிறவனாய் தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே தைரியமாய் எழுதுகிறார். கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறாரே, இதற்காக தான் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கடைசியாய் ஒரு கரி நெருப்பை நாம் பார்க்கிறோம். அது யார் முட்டின கரி நெருப்பு, அது எங்கே இருந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். யாருங்க இங்கே கரி நெருப்பு போட்டிருக்கிறார்? இயேசுவானவர். அங்கே இயேசு நிற்கிறார். அந்த கரி நெருப்பின் பக்கத்திலே அவர் இருக்கிறார். ஆகையால் தான் இந்த பேதுரு இந்த கரி நெருப்பின் முன்னாலே வந்துதான் இந்த ஒரு பெரிய ஒரு அற்புதம். அவர்கள் 153 பெரிய மீன்களை அவர்கள் வலையிலே பிடிக்கத்தக்கதாக, அந்த வலை கிழியல்ல, ஆனால் பிடிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை அங்கே செய்து அவர்களுக்கு அப்பமும் மீனும் கொடுத்து 3வது முறையாக அவர் தரிசனம் கொடுக்கிறார். அந்த 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். 3வது முறை தரிசனமான இயேசு அந்த கரி நெருப்பு போடப்பட்டிருந்த அந்த இடத்திலே அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு ஆசீர்வதித்து பங்கிட்டுக் கொடுத்தார். மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடுவானத்தில் வரப்போகிறார். நாம் அவரை தரிசிக்க போகிறோம். இந்த கரி நெருப்பின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்ட இந்த பிரதிஷ்டையின் ஜீவியம், நம்முடைய குணாதிசயம், நம்முடைய கிரியை குளிர்காய்கிற அனுபவம் இல்லாமல் பாடுபடுகிற அனுபவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அவர் வரும்போது பேதுருவும் அந்த சீஷர்களும் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் என்று தங்கள் தொழிலுக்கு திரும்ப போனார்கள். இன்றைக்கு பிரதிஷ்டையை இழந்தவர்கள் எத்தனை பேராயிருந்தாலும் மீண்டும் அந்த பிரதிஷ்டைக்குள்ளே வந்து விடுங்கள். பேதுருவை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய அப்போஸ்தலனாய் மாற்றினார். பாடுபடுகிற அப்போஸ்தலனாய் அவர் இருந்தது போல நம்மையும் இந்த கடைசி காலங்களிலே மாற்றுவார். அவர் வரும்போது அவரை தரிசிக்க எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த கரிகளை குறித்து, கரி நெருப்பை குறித்து இந்த நாட்களிலே எங்களோடு கூட இந்த ஆழமான சத்தியங்களை பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? எத்தனை பேர் இதனாலே உணர்த்தப்பட்டிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பிரதிஷ்டைகளை உடைத்திருக்கிறோம், அதெல்லாம் மீண்டும் மீண்டும் ஆண்டவரிடத்திலே சொல்லி மீண்டும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என் பிரதிஷ்டைக்கு நான் திரும்பி வரத்தக்கதாக, அந்த விரதத்திற்கு நான் திரும்பி வரத்தக்கதாக என் எல்லா ஜீவியத்திலும் சொல்லுங்க ஆண்டவரிடத்திலே, எல்லாவற்றிலும் என்னை மறுபடியுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். மீண்டும் ஒப்பு கொடுப்போமா? மீண்டும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய குணாதிசயங்களிலே ஆண்டவரே, அந்த கரி நெருப்பை போல வாது பிரியனாய் நான் இருக்கக்கூடாது, சண்டை மூட்டுகிறவராய் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, கொல்லன் செய்கிற நல்ல ஒரு ஆயுதம் நல்ல கிரியைக்கு ஒப்பதா இருக்கிறது போல, உங்க கரி நெருப்பு நல்ல கிரியைகளை குறிக்கிறதை போல ஆண்டவரே, நாங்கள் நற்கிரியை செய்கிறவர்களா இருக்க, எங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்க நீர் வருகிறீரே.
அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் அப்பா, எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்த காலங்களிலே நாங்கள் குளிர் காய்ந்து கொண்டிராமல் கரி நெருப்பு போட்டு குளிர் காய்கிற இடங்களிலே நாங்கள் இருக்கக்கூடாது. கம்ஃபர்ட் ஜோன் இது. குளிர் காய்கிறது எதை காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? உஷ்ணமான காலத்துல குளிர் காய மாட்டோம். குளிர் காலத்துலதான் நாம குளிர் காய்வோம். நம்ம உஷ்ணமாய் நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப குளிர் காலத்துல நல்ல உஷ்ணமா இருக்கணும், உஷ்ண காலத்திலே நல்ல குளிர்ச்சியா இருக்கணும், ஏசி வேணும். இப்படி நாம் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கொண்டு அப்படியே இருந்து விடக்கூடாது. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறது தவறு கிடையாதுங்க. அதை எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். நம்ம வீட்டுல ஏசி வைத்திருக்கலாம், வீட்டுல வார்மர் வைத்திருக்கலாம், கூலர் வைத்திருக்கலாம், எல்லாம் வைத்திருக்கலாம். ஆனால் அதிலே மூழ்கி போய்விட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தருக்காய் பிரதிஷ்டையோடு நிற்கிறதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போமா? கடைசியாய் ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு ஒரு கரி நெருப்பு முட்டப்பட்டது. அதுபோல நாம் எல்லாரும் கடைசி நாளிலே அவரை தரிசிக்க போகிறோம். சீக்கிரத்திலே வரப்போகிறதுங்க அந்த நாள். அதனாலே எல்லாரும் ஆயத்தமாகும். நம்மோடு கூட ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆத்மாஞ்சம் ரட்சிக்காமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கைய நாகம்மை கண்டு கொள்ளலாம். ஒரு நாளும் ஆகாது ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் அவர் அண்டை நாம் போய் சேர முடியும். ஆகியால் ஆத்மாக்களுக்காக பாடுபடுகிறவர்களாய், நம்மையே கரி நெருப்புக்கு உட்படுத்துகிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கரி நெருப்புகளை குறித்து, கரிகளை குறித்து இந்த நாளில் எங்களோடு கூட பேசினீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிரதிஷ்டையை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறான். தாழ்த்தியுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.